அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாள் என்ற வார்த்தைக்கு இஸ்லாமிய ஷரியத்தில் ஆஹிரத் என்று சொல்லப்படும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு முடிவு இருக்குது. ஆனால் மறுமைங்கிற அந்த வாழ்க்கை அந்த முடிவுக்கு பிறகு தான் ஆரம்பமாகும். இந்த வாழ்க்கைக்கு முடிவு இருக்குது, ஆனால் மறுமையில் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. இப்பொழுது நம்ம இருக்கிற இந்த உலகம் ஒரு தேர்வு கூடம்தான், அது எக்ஸாம் ஹால். இந்த உலகத்தில் ஒரு அடியான் தான் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஆகிரத்தில் முழுமையான கூலி வழங்கப்படும். குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, ஒருவர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதே போல் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் மறுமை நாளில் அதற்கான கேள்வி கணக்குகள் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கேட்பான். சரி இப்போ நம்ம ஆகிரத்தை எப்படி ஈமான் கொள்வது? ஆகிரத் ஈமான் கொள்வது ஈமானுடைய ஒரு முக்கிய அம்சமாகும். ஆகிரத்தை இவ்வாறே ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வேறு ஒரு வாழ்க்கையும் உள்ளது. அங்கே மனிதர்கள் உலகத்தில் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு கூலி கொடுக்கப்படுவான். மேலும் மலக்குகள் மவுத் உயிரை கைப்பற்றுவார்கள். மறைந்த பிறகு மையத்திடம் முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். கியாமத் அடையாளங்களும் ஒவ்வொன்றாக நிகழும். அதற்கு பிறகு கியாமத்தும் ஏற்படும். மறுபடியும் எல்லா மையத்துகளும் உயிர் பெற்று மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடுவோம். கேள்வி கணக்குகள் அல்லாஹ் தஆலா கேட்க ஆரம்பிப்பான். மீசானும் நிறுவப்படும், அமல்களும் நிற்கப்படும். மேலும் சிராத் பாலத்தை கடக்க வைக்கப்படும். அது வாளை விட கூர்மையானது, முடியை விட மெலிதானது. ஈமான் கொண்டவர்களோ அதை மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார். காஃபிர்களோ அதை கடக்க முடியாமல் நரகத்திற்குள் விழுந்து விடுவார். மேலும் சுவனத்தில் கிடக்கும் நியமத்துகளும் நரகத்தில் கிடைக்க இருக்கும் தண்டனைகளுக்கும் உள்ளன. இவை அனைத்தையும் ஒரு முஃமின் அவசியம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.